لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தாறு கருக்குடையாக வந்தது தன்னுடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அணுவாக பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் ஒவ்வொரு வாரமும் வான்மறை அல் குர்ஆனுடைய விளக்க உரைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்கள் குறைவுதான். எத்தனையோ பல ஊர்களில் மக்கள் ஆர்வத்துடனே இருக்கின்றார்கள். இது மாதிரி குர்ஆனுடைய விளக்க உரை, ஹதீஸுடைய விளக்க உரைகள் நம்முடைய ஊரில் நடக்காதா என்பதாக மக்கள் ஆர்வத்துடனே அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே நடத்துவதற்கு, அதை நிகழ்த்துவதற்கு ஆலிம்கள், உலமாக்கள் கிடைப்பதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய ஊரில் ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி அந்த குர்ஆனுடைய விளக்க உரைகளை கேட்பதற்கு நமக்கு மனசு வர்றதில்லை. ஹைர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கக்கூடிய நமக்கும் பேசக்கூடிய நமக்கும் அதன்படி அமல் செய்யக்கூடிய அர்பாக்கியத்தை தந்திருவானாக. இன்று நாம் பார்க்க இருக்கும் திருவசனம் குர்ஆனில் 8வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அன்ஃபாலுடைய 67வது திருவசனம். இதற்கு முன்னால் அந்த தஃப்சீருடைய குர்ஆனுடைய விளக்க உரையுடைய அந்த நிகழ்வில் அல்லாஹ் தஆலா போருக்கு அனுமதி வழங்கியதையும், போரில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா இதற்கு முந்தைய திருவசனத்தில் சொல்லி காட்டுவான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, மா கான லி நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்த் துரீதூன அர்தத் துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா வல்லாஹு அஸீஸுன் ஹகீம் அப்படிங்கிற இந்த திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பத்ருடைய அந்த சண்டை, அதற்கு பின்னால் அந்த கைதிகளுடைய விஷயத்தில் நடந்து கொண்ட அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். மா கான லி நபியின், ஒரு நபி, ஒரு இறை தூதர், ஒரு அல்லாஹுடைய தூதுவராக இருக்கக்கூடியவருக்கு அது தகுந்ததாக இல்லை. என்ன தகுந்ததாக இல்லை? ஐ யகூன லஹு அஸ்ரா, ஒரு கைதியை தன்னிடத்தில் வைத்துக்கொள்வதற்கு. ஹத்தா எதுவரை என்று சொன்னால் யுஸ்ஹின ஃபில் அர்த், இந்த பூமியில் முற்றிலுமாக அவர்களை இல்லாமலாக்கி அந்த கைதிகளாக தன்னிடத்தில் வைத்துக்கொள்வது ஒரு நபிக்கு, ஒரு அல்லாஹுடைய தூதுவருக்கு
அது அழகானதாக இல்லை, தகுந்ததாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, இஸ்லாமிய யுத்தங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அதில் முதல் யுத்தம் அப்படிங்கிறது பத்ருடைய சண்டை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனேயே அந்த ஹிஜ்ரியுடைய 2ஆம் ஆண்டு தான் இந்த பத்ருடைய சண்டை நடைபெறுகின்றது. இது இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே நிறையா யுத்தங்கள் சண்டைகள் நடந்திருந்தாலும் கூட முதல் சண்டை மிக முக்கியமான யுத்தம் அப்படிங்கிறது இந்த பத்ருடைய சண்டை. ஒவ்வொரு வருஷமும் இந்த ரமதானுடைய காலங்களில், இந்த ரமதானுடைய பிறை 17 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பத்ரீன்களுடைய தினம் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் தான் இந்த பத்ருடைய சண்டை நடந்தது. அதனால் அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த ரமதானில் பிறை 17 அந்த பத்ருடைய அந்த நிகழ்வை பற்றி நாம் பார்ப்போம். அந்த பத்ருடைய சண்டை நிறைவடைந்த பின்னால் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கின்றார். சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் இருந்தது வெறும் 313 சஹாபாக்கள் மட்டும்தான். அதுவும் இஸ்லாமியரிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் எந்த விதமான படை பலமும் கிடையாது, ஆயுத பலங்களும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. ஏதோ 2-3 உடஞ்சு போன வாள், 4-3 ஒரு துருப்பிடிச்ச இந்த ஈட்டி, இதெல்லாம் தான் அந்த முஸ்லீம்கள்கிட்ட இருந்த ஆயுதங்கள். ஏன்னா அசல்ல அவங்க யுத்தம் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக வேண்டி போகலை. இஸ்லாமியர்கள் போனது எதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய காஃபியர்களுடைய கூட்டம் ஷாமில் போய் வியாபாரம் முடிச்சுட்டு இந்த மதீனாவுடைய வழியாக தான் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறாங்க. அப்போ அவங்க எதிரிகளுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை லாபத்தையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்கிறதுக்காக வேண்டி செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டி தான் என்ன செய்கிறாங்கன்னா இந்த காஃபிர்கள் அந்த வியாபாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது. இது மாதிரி காஃபிர்களுடைய குஃபார்களுடைய ஒரு பெரிய கூட்டம் வியாபாரம் முடிச்சுட்டு இந்த வழியாக மக்காவுக்கு போகிறாங்க. இந்த லாபம் முழுசாக போச்சு அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை எல்லாம் எடுத்து இஸ்லாத்தை முஸ்லீம்களுக்கும் அழிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே ஒரு சில சஹாபாக்கள் அங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி, இப்போ அந்த வியாபார கூட்டம் போகுதா இல்லையா, அவங்கள தடுத்து நிறுத்தி அந்த வியாபார பொருள்கள் எல்லாம் நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட ஒரு 313 சஹாபாக்களை அழைச்சிட்டு போகிறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய சம்பவம். இந்த செய்தி அந்த அபு சுஃபியானுக்கு தெரிய வருது. அபு சுஃபியான் மக்காவுக்கு தகவல் கொடுக்குறாரு. அந்த மக்காவில் இருந்து அபு ஜஹலுடைய தலைமைக்கு கீழே 1000 பேரத்திற்கு மேலே மிகப்பெரிய ஒரு படை, நல்ல படை பலத்துடனே, ஆள் பலத்துடனே, ஆயுத பலத்துடனே, எல்லா விதமான பலத்துடனே என்ன செய்கிறாங்க, ஒரு 1000 பேர் எதிரிகள் காஃபிர்கள் வந்து அந்த மைதானத்தில் இறங்குறாங்க, பத்ருடைய மைதானத்தில். இப்போ சண்டை செய்ய வேண்டிய சூழ்நிலை. அசல்ல முஸ்லீம்கள் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போகலை, யதார்த்தமாக சண்டை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த இடத்துல. இப்போ அவங்க திரும்பியும் வர முடியாது, அந்த 313 இஸ்லாமியர்கள் திரும்பியும் வர முடியாது. இப்போ சண்டை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இஸ்லாத்தில் நடந்த எல்லா யுத்தங்களுமே எல்லா சண்டைகளுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக ஏற்பட்ட சண்டைகளாகத்தான் இருக்குமே தவிர அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த சண்டைகளுமே நடந்திருக்காது. இந்த சண்டை பத்ருடைய சண்டையும் ஒரு நிர்பந்தமாக சண்டையிட வேண்டிய சூழ்நிலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்றாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் யுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி வரல. ஆனால் இப்போ எதிரிகள் பார்த்தா 1000க்கு மேற்பட்டவங்க வந்து உட்காந்துட்டாங்க மைதானத்தில். இப்போ அவங்களோட நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா சஹாபாக்களுமே ஒத்து வர்றாங்க. முஹாஜிர் சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அன்சாரி சஹாபாக்களும் யாரை சொல்லுவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்க. அடுத்த நாள் யுத்தம் நடக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொதுவாக அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 1000க்கு மேற்பட்டவங்க நாளை நடைபெறக்கூடிய இந்த பத்ருடைய சண்டையில் இவங்க 313 பேர் தான் வந்திருக்கிறாங்க. நாளை சண்டையில் இந்த இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் இந்த பூமியிலேயே இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகள் அவ்வளோ ஒரு அகம்பாவத்தில் பெருமையில் என்ன பண்ணுறாங்கன்னா, விடிய விடிய குடியில் கும்மாளத்தில் ஆட்டங்களில் பாட்டங்களில் என்ன செய்கிறாங்க, கழிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு நடக்கிற சண்டையில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்கள் அழிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மம்மதையில் என்ன செய்கிறாங்க, அந்த காஃபிர்கள் இருக்கிறாங்க. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுநாள் யுத்தம் நடக்குது. அந்த இரவு முழுவதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தால விழுந்து யா ஹய்யு யா கய்யூம் ஒபிக நஸ்தகீஸ்,
யா அல்லாஹ், நித்திய ஜீவனே, நிரந்தரமாக இருக்கக்கூடியவனே, உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம். இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த 313 சஹாபாக்கள், குறைந்த எண்ணிக்கை உள்ள இந்த முஸ்லிம்கள் நாளை நடைபெறக்கூடிய சண்டையில் இவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால், லா துஅபத் ஃபில் அர்தி பாதஹு அபதா, அதற்கு பின்னால் இந்த பூமியில உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நீ உதவி செய் என்பதாக இரவு முழுவதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கேட்கின்றார்கள். அந்த பக்கம் எதிரிகள் குடி கும்மாளத்தில் இருக்கிறாங்க, ஆட்டம் பாட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான்? பொதுவாக யார் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்களோ, யார் படை பலத்தில் அதிகமாக இருக்கிறாங்களோ, யாரிடத்தில் எல்லா விதமான ஆயுத பலங்களும் இருக்கின்றதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. யார் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்களோ, யாரிடத்தில் பலம் இல்லையோ, ஆயுத பலம் இல்லையோ, ஆள் பலம் இல்லையோ, படை பலம் இல்லையோ, அவங்க தோத்து போவாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா பத்ருடைய சண்டையில் அப்படியே நேர் மாற்றமாக ஆக்கி காட்டினா, வெற்றி தோல்வி என்பது ஆள் பலத்தை கொண்டோ, படை பலத்தை கொண்டோ, ஆயுத பலங்களை கொண்டோ அல்ல. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் வெற்றியை கொடுப்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த பத்ருடைய மைதானத்தில் நிகழ்த்தி காட்டினான். வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பி வைத்து அந்த 313 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். மிக பெரும் எதிரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காஃபிர்கள், குஃபார்கள் அந்த பத்ருடைய சண்டையில் கொல்லப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 70 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். அபூ ஜஹப், அபூ லஹப் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, பத்ருடைய சண்டையில் அவங்க கொல்லப்படுறாங்க. 70 காஃபிர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும். இப்போ இந்த கைதிகள்லாம் வந்த பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை பண்ணுறாங்க. பத்ருடைய சண்டையில் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இந்த 70 கைதிகளை நாங்கள் பிடித்து வந்திருக்கின்றோம். இந்த கைதிகளுடைய விஷயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? கைதிகளை என்ன பண்றது? காஃபிர்கள், குஃபார்கள், இஸ்லாத்தை முஸ்லீம்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தவங்க 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 70 பேர் எப்படி அப்படின்னு சொன்னா, எல்லாம் சாதாரணமான ஆளுகள் கிடையாது. அவங்களும் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள் தான். கைது செய்யப்பட்ட அந்த 70 குஃபார்கள், காஃபிர்களும் மிகப்பெரிய தலைவர்களாகத்தான் இருந்தாங்க அவங்களும். இப்போ இவங்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு ஆலோசனை செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா தகூலூன ஃபீ ஹாவுலாயில் உஸ்ரா, இந்த கைதிகளுடைய விஷயத்தை நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? பொதுவாகவே எந்த ஒரு காரியம் செய்கிறதாக இருந்தாலும் மஷூரா செய்து ஆலோசனை செய்து செய்வதில் ஆக மிக சிறப்பு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தலைவர். அவங்க என்ன முடிவெடுத்தாலும் எல்லாமே ஏற்றுக்குவாங்க, அது யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிச்சையாக எந்த முடிவுமே எடுக்கல. பெரும் பெரும் சஹாபாக்களை அழைத்து அமர வைத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்கின்றார்கள். இந்த 70 கைதிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த 70 கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கும்போது அதில் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு வகையான ஆலோசனை சொல்கிறாங்க. அவங்களுடைய தன்மை என்னமோ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆலோசனை சொல்கிறாங்க. அதில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ரொம்ப மிருதுவான ஆள், ரொம்ப சாஃப்டான ஆள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த 70 கைதிகள் வேறு யாரும் கிடையாது, எல்லாமே நம்முடைய சொந்த பந்தங்கள் தான். யாரு? இந்த முஹாஜிரீன்களுடைய சொந்தங்கள் தான் அவங்க எல்லாமே. அதனால எல்லாமே நம்முடைய சொந்த பந்தங்கள். அதனால இவங்களை என்ன செஞ்சிடலான்னு சொன்னால், நம்ம அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிணை தொகையை வாங்கிட்டு, அந்த ஃபிதியான்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பணம் காசு வாங்கிட்டு இந்த 70 பேர்த்தையும் நம்ம விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பற்றி தான் நமக்கு தெரியுமாச்சு, கொஞ்சம் வேகமான ஆள், முரட்டுத்தனமான ஆள். அவங்க சொன்னாங்களாமே, யா ரசூலல்லாஹ், இந்த காஃபிர் பயலுக ஒருத்தனையும் கூட உயிரோட விடக்கூடாது. 70 பேர்த்த கைது பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், இந்த காஃபிர்களை ஒரு ஆளையும் கூட நம்ம உயிரோட விடக்கூடாது. ஏன்னா இவனுக்கு என்னென்னலாம் அநியாயம் பண்ணானுங்க. மக்காவில் இருந்த அந்த 13 ஆண்டுகள் உங்களுக்கு செய்யாத துன்பங்களா, சிரமங்களா, எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாங்க, எவ்வளோ சிரமங்கள் கொடுத்தாங்க. உங்களை ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியாக்குனாங்க. நீங்கள் பொய்யர், இவர் சூனியக்காரர், செய்வினைக்காரர் அப்படின்னு சொல்லி
உங்களை பொய்ப்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட இந்த காஃபிர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு ஆளையும் கூட நம்ம உயிரோட விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு மைதானத்தை நிற்க வச்சு வரிசையை வெட்டிடணும். அது எப்படி வெட்டணும் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எதிரிகளில் அப்பா இருந்தான்னா, முஸ்லீம்களில் பையன் இருந்தான்னா, அந்த பையனுடைய கையில் வாழை கொடுத்து அப்பாவை வெட்டுன்னு சொல்கிறது. காஃபிர்களுடைய அணியில் அண்ணன் இருந்தார், முஸ்லீம்களுடைய அணியில் தம்பி இருந்தார்னு சொன்னால் தம்பியுடைய கையில் வாழை கொடுத்து அண்ணனை வெட்டுன்னு சொல்கிறது. இப்படி யார் அந்த சொந்தத்தில் இருக்கிறாங்களோ அந்த சொந்தக்காரங்களுடைய கையிலேயே வாழை கொடுத்து எதிரிகளை வெட்ட சொல்கிறது. இதுதான் சரியான தீர்ப்பு யா ரசூலுல்லாஹ் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆலோசனை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு எதுவுமே பேசலை, அமைதியாகவே உட்கார்ந்துருந்தாங்க. மறுபடியும் கேட்டாங்க, என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு பெரிய சஹாபி, அவங்க எந்திரிச்சு நின்று சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம இருக்கிற இந்த பகுதி இருக்க விறகுகள் எல்லாம் நிறைய கிடைக்கிற பகுதியில் நம்ம இருக்கிறோம். விறகுகள் எல்லாம் நிறைய கிடைக்கிற பகுதியில் நம்ம இருக்கிறோம். அதனால ஒரு பெரிய குழியை தோண்டி எல்லா விறகுகளையும் கொண்டாந்து போட்டு நெருப்பை மூட்டி இந்த காஃபிர்கள் இந்த 70 பேர்த்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அந்த நெருப்பில் போட்டுடலாம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆலோசனை சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் அவங்க எப்படி தன்மையோ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஆலோசனை சொன்னாங்க. எல்லாருடைய ஆலோசனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. எந்த விதமான பதிலும் சொல்லலை. ரசூல் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முடிவும் சொல்லாமல் எந்திரிச்சு அவங்களுடைய கூடாரத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க கூடாரத்துக்குள்ளே போன பின்னாடி அப்போ சஹாபாக்கள் அவங்களுக்குள்ளே எல்லாம் பேசிக்கிறாங்களாமா, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்டாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த முடிவுமே சொல்லாமல் எந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்களே, இப்போ ரசூலுல்லாஹ் என்ன முடிவு சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் என்ன முடிவு சொல்லுவாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன முடிவு தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடலாம், அவங்க கிட்ட அந்த பிணை தொகையை வாங்கிட்டு அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடலான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சஹாபாக்கள். ஒரு சில இல்லை ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா இல்லையா, எல்லாத்தையும் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சஹாபாக்கள். இனி ஒரு சில சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவங்க சொன்னாங்களா இல்லையா, எல்லாத்தையும் கொண்டு போய் நெருப்பை மூட்டை வச்சு அந்த நெருப்பில் போட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் பேசிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க, கூடாரத்துலேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவொடனே சொன்னாங்களாமா, இன்னல்லாஹ லயலீன குலூபர் ரிஜால், அல்லாஹு தஆலா ஒரு சில மனிதர்களுடைய உள்ளங்களை எவ்வளோ மிருதுவாக ஆக்கிடுறான், எவ்வளோ இலகுவாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுறான் அப்படின்னு சொன்னால், ஹத்தா தகூனல அல்யன மினல் லபன், பாலை விடவும் அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா மிருதுவாக ஆக்கிடுறான். ஒரு சில மனிதர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் எந்த அளவு மிருதுவாக ஆக்கிறான்னு சொன்னால், பால் இருக்கா இல்லையா, அந்த பாலை விடவும் வெண்மையாக மிருதுவானதாக அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களை ஆக்கிவிடுகின்றான். இன்னல்லாஹ லா யஷ்துது குலூபர் ரிஜால், அல்லாஹு தஆலா ஒரு சில மனிதருடைய உள்ளங்களை எவ்வளவு கடினமானதாக எவ்வளவு இறுக்கமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கிறான்னு சொன்னால், ஹத்தா தகூன அஷத்த மினல் ஹிஜார், அது கல்லை விடவும் பாறாங்கல்லை விடவும் கடினமானதாக அல்லாஹு தஆலா ஒரு சிலருடைய உள்ளங்களை ஆக்கிடுறான். யாருன்னு தெரியுதுங்களா? ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒரு சிலருடைய உள்ளங்களை எவ்வளோ மிருதுவாக ஆக்கிடுறான்னா பாலை விடவும் மிருதுவானதாக அல்லாஹு தஆலா ஆக்கிடுறான். ஒரு சில மனிதருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா எவ்வளோ கடுமையாக ஆக்கிடுறான் அப்படின்னு சொன்னால், கல்லை விடவும் அல்லாஹு தஆலா கடுமையான முறையில் ஆக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாமா, இன்ன மஸலக யா அபூபக்கர், ஓ அபூபக்கரே, உங்களுடைய உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் தெரியுமா? கமஸல் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மாதிரி உங்களுடைய குணம் உங்களுடைய தன்மை ரொம்ப மிருதுவான கேரக்டர், ரொம்ப இலகுவான தன்மை, அடுத்தவங்க மேலே அன்பு பரிவு காசம் காட்டக்கூடிய அந்த தன்மை இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படியோ அதே மாதிரி நீங்கள் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். கால அவங்க சொன்னாங்க, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாய மக்கள்ல இருந்து யாரெல்லாம் எனக்கு வழிபடுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர்கள். என்னுடைய சமுதாயத்திலிருந்து யாரெல்லாம் எனக்கு வழிபடுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். என்னுடைய சமுதாயத்திலிருந்து யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யார் எனக்கு மறுப்பு செய்கின்றார்களோ அவங்களை அழிச்சிரு நாசமாக்குன்னு சொல்லலை. யா அல்லாஹ் இன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவன் கிருபை உள்ளவன். அப்படின்னு என்ன அர்த்தம்?
என்னை வழிபட்டவங்க, என்னை சார்ந்தவங்க, எனக்கு மாறு செஞ்சவங்க யாரெல்லாம் நீ மன்னிக்கிறவன் அப்படின்னா என்ன, அவங்கள மன்னிச்சிரு அப்படிங்கிற அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அபூபக்கர் நீங்கள் அது மாதிரி, யார் மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உதாரணத்தையும் சொன்னாங்க. இன்ன மசலக்கையா அபாபக்கர், ஓ அபூபக்கரே உங்களோட உதாரணம் எப்படி தெரியுமா, கமசலி ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள மாதிரி நீங்கள். அவங்க ரொம்ப மிருதுவான ஒரு கேரக்டர், அவங்க ரொம்ப மிருதுவான ஒரு மனிதர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், அவர்களை நீ தண்டித்தால், அவர்களை நீ வேதனைப்படுத்தினால், அவர்களை நீ கஷ்டப்படுத்தினால் அவங்க வேற யார் இல்ல ரஹ்மானே, எல்லாமே உன்னுடைய அடியார்கள் தான். யார? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிரமங்களையும் கொடுத்தாங்களோ அவங்க அழிஞ்சு போயிடும், நாசமாகிடும் சொல்லி துவா செய்யல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, யா அல்லாஹ் இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ தண்டனை கொடுத்த, வேதனை கொடுத்த அப்படின்னு சொன்னா இவங்க வேற யாரோ இல்லை, எல்லாமே உன்னுடைய அடியார்கள் தானே. அவங்க எனக்கு மாறு செஞ்சாலும் பரவாயில்லை, உன்னை ஏத்துக்காட்டியும் பரவாயில்லை, உன்னுடைய அடியார்களுக்கு போய் நீ வேதனை செய்யலாமா, உன்னுடைய அடியார்களை போய் நீ வேதனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வயின் தகுஃபிர் லஹும், யா அல்லாஹ் அவரை நீ மன்னிச்சுட்டா அப்படின்னு சொன்னா ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், யா அல்லாஹ் நீ மிகப்பெரிய கண்ணியமுடையவனாக ஞானமுடையவனாக இருக்கின்றாய் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாய மக்களுக்கான துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அழிந்து விட வேண்டும், நாசமாகி விடணும்னு துவா செய்யாம யா அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிரே என்பதாக துவா செஞ்சாங்க. அபூபக்கர் இது மாதிரி தான் நீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மாதிரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 70 கைதிகளை விட்டுடலாம், விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பக்கமா திரும்பினாங்க. திரும்பிட்டு சொன்னாங்க, வ இன்ன மஸலக யா உமர், ஓ உமரே உங்களுடைய உதாரணம் எப்படி தெரியுமா, கமசலி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மாதிரி. ஏன்னா 1.25 லட்சம் நபிமார்கள் வந்தாங்கன்னா எல்லா நபிமார்களும் ஒரே குணத்தை போன்றவர்கள் அல்ல. தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும், அல்லாஹ் தஆலா அதில் ஒரு சில நபிமார்களுக்கு வேறு சில நபிமார்களை விட அல்லாஹ் தஆலா சிறப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கின்றான். எல்லா நபிமார்களுமே ஒரே குணமுடையவர்களாக ஒரே தன்மை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எப்படி நபிமார்கள்ல பலவிதமான தன்மை உடையவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சஹாபாக்கள்லையும் பலவிதமான தன்மை உடையவர்கள் இருக்கிறாங்க. பொதுவாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான குணத்தை கொடுத்துருப்பானா இல்லையா, ஒரு விதமான தன்மையை கொடுத்துருப்பானா இல்லையா. ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப மிருதுவாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப கடினமான முறையில் இருப்பாங்க. இது பொதுவாகவே மனிதனுடைய இயற்கையிலே அல்லாஹ் தஆலா அதை அமைத்து கொடுத்திருக்கின்றான். அவர் எப்போவுமே அந்த சாஃப்டாக இருக்கிறாரா இல்லையா, ரொம்ப மிருதுவாக இறக்கப்படக்கூடியவர், கிருபைப்படக்கூடியவர். அவர் ஒருபோதும் கடினமான மனிதனாக மாற மாட்டார். ரொம்ப கடினமான முறையில் இருக்கிறாரா இல்லையா, அவர் எப்போவுமே சாஃப்டாக மாற மாட்டார். அவங்க குணத்தில் அப்படி இருப்பாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற சில ஹதீஸ்கள் எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மலை, பெரிய மலை இருக்குது, அந்த மலையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நம்பலாம். ஒரு மலையை, ஒரு பெரிய இமயமலையை கொண்டு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்பலாம். ஆனால் ஒருவருடைய இயற்கையான குணம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாது. ஒருவருடைய இயற்கையான குணம், அவருடைய இயற்கையான தன்மை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. அதனால் அது மாற்ற முடியாது. இயற்கையிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு அப்படிப்பட்ட தன்மை உடையவராக அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். அப்போ இயற்கையாகவே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரொம்ப மிருதுவான தன்மை உடையவர், அடுத்தவர்கள் மீது இரக்கப்படக்கூடியவர்கள், அன்பு செலுத்தக்கூடியவர்கள். ஆனால் நேர் மாற்ற ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரொம்ப அதில் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பாக நினச்சிக்க கூடாது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்து மேலேயும் முஸ்லீம்கள் மேலேயும் ரொம்ப கடுமையான முறையில் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு மாறின பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த கடுகடுப்பு குறையில, அவங்களுடைய அந்த கோபம் கடுமையான தன்மை அப்படிங்கிறது குறையில. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு பாதகமான முறையில் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய கோபத்தை அவங்க காட்டினாங்க. ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த பின்னாடி அவங்களுடைய தன்மை எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால் இஸ்லாத்திற்கு சாதகமான முறையில் மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த 70 காஃபிர்களை கொலை எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுடைய கையிலேயே வாழை கொடுத்து சொந்தக்காரங்களை வெட்ட சொல்றது. ஏன் இந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவு அந்த காஃபிர்கள் நடந்துக்கிட்டாங்க. மக்கால இருந்த அந்த 13 ஆண்டு காலங்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யாத கொடுமைகளா, சிரமங்களா, துன்பங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு அந்த காஃபிர்கள் செய்த துன்பங்கள், சிரமங்கள், ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி அந்த வேகத்துல தான் என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த 70 பேர்த்தையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அபி ரவாஹா இவங்களை பார்த்து சொன்னாங்களாமா, இன்ன மஸலக யா அபி ரவாஹா க மஸலி நூஹின். உங்களுடைய உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் தெரியுமா? நூஹ் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம்ல மாதிரி. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ன சொன்னாரு? நெருப்பை மூட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த நெருப்புல போடணும்னு சொன்னாரா இல்லையா? எல்லா காஃபிர்களையுமே நெருப்புல போடணும்னு சொன்னாரா இல்லையா? உங்களுடைய உதாரணம் நூஹ் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம்ல மாதிரி. ஏன்னா நூஹ் அலைஹி வஸலாம் சம்பவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க 950 ஆண்டுகள் என்ன செய்றாங்க, மக்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் பண்றாங்க. பண்ணிட்டு கடைசியில அவங்களுடைய அந்த துன்பங்கள், சிரமங்களை தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. ரப்பி லா ததர்னி அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ் 950 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக வேண்டி பாடுபட்டுட்டேன். ஆனா 80% மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாத்தையும், இந்த காஃபிர்கள் எல்லாத்தையும் ஒரு பயிலையும் கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிது. யாரு? நூஹ் அலைஹி வஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை காப்பாற்று. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த காஃபிர்கள் ஒரு பயிலையும் கூட அவங்களா ததர்னி அலல் அர்தி மினல் காஃபிரின் தய்யாரா, பூமியில ஒரு காஃபிரையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்த வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அந்த எல்லா மக்களையும் அழித்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அப்போ அப்துல்லாஹ் இப்னு அபி ரவாஹா அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்க யார மாதிரின்னு சொன்னா நூஹ் அலைஹி வஸலாம் அவங்கள மாதிரி. அப்ப யாரையுமே குறைச்சு சொல்லல, எல்லா சஹாபாக்களுடைய அபிப்பிராயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. அபூபக்கர் சொன்ன அபிப்பிராயத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன அபிப்பிராயத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லா நபிமார்களுக்கு ஒப்பிட்டு தான் சொல்லி காட்டினாங்க. எல்லா சஹாபாக்களுமே அபூபக்கரே நீங்க யார மாதிரி, இப்ராஹிம் அலைஹி வஸலாம் அவங்கள மாதிரி, ஈசா அலைஹி வஸலாம் அவங்கள மாதிரியும், உமரே நீங்க யார மாதிரின்னு சொன்ன மூசா அலைஹி வஸலாம் அவங்கள மாதிரி, அப்துல்லாஹ் இப்னு அபா ரபாஹா அவங்களே நீங்க யார மாதிரி அப்படின்னு சொன்னா நூஹ் அலைஹி வஸலாம் அப்படிங்கிற நபிமார்களை ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிணை கைதிகள் இருக்கிறாங்களா இல்லையா, இந்த 70 ஆஃபியர்கள் குஃபார்ல கைதி பண்ணி கொண்டு வந்தோமா, இவங்க கிட்ட சும்மா விடுதலை செய்யக்கூடாது. சும்மா என்ன செய்யக்கூடாது? விடுதலை செய்யக்கூடாது. இவங்க கிட்ட பிணை தொகையாக ஏதாவது ஒரு ஃபிதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணை தொகையை வாங்கிட்டு, காசு பணத்தை வாங்கிட்டு இவங்களை விடுதலை பண்ணிடலாம். இவங்களை சும்மா விடுதலை செய்யக்கூடாது, விடுதலை பண்ணலாம். ஆனால் சும்மா விடுதலை செய்யாம அவங்க கிட்ட இருந்து அந்த பிணை தொகைன்னு சொல்லுவாங்க, அந்த பிணை தொகையை வாங்கிக்கிட்டு இவங்களை விடுதலை பண்ணிடலாம். அப்படி யார் யாரெல்லாம் பிணை தொகை கொடுக்க முடியலையோ அவங்களை கொலை செய்து விடலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல தீர்ப்பு சொல்றாங்க. அதே மாதிரி தான் செயல்படுத்தப்படுது. அப்போ அந்த பத்ருடைய சண்டையில அந்த கைதிகளில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தந்தை, இந்த மீலாதுடைய அந்த பயான்லையும் கூட சொல்லி காட்டினேன், ரசூலுல்லாஹ்வுடைய பெரியதா அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அந்த 70 கைதிகளில் அவரும் ஒரு கைதியாக இருக்கிறார். அவங்கள கொண்டு வந்து ஒரு இடத்துல அந்த அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த கைதிகள் எல்லாத்தையும் அவங்க கையில் காலில் கயிறு அல்லது சங்கிலி போட்டு கட்டியிருந்ததுனால, ரொம்ப இறுக்கமான முறையில் கட்டினதுனால அந்த குளிரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பெரியதா, ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா இருக்கிறாங்களே அப்துல்லா, அந்த அப்துல்லா கூட பிறந்தவங்க தான் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க. இவங்க இறுக்கமான முறையில் கையையும் காலையும் கட்டி இருக்கிறதுனால அவங்க தூங்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சிரமப்படுறாங்க, முணுமுணுக்கிறாங்க. இப்போ தன்னுடைய பெரிய தந்தையுடைய அந்த முணுமுணுப்பை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூக்கம் வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம், ஆனால் பெரியத்தா காஃபிர்களுடைய அந்த கைதிகளில் இருக்கிறாரு. இப்போ என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் அவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்க பெரியத்தாவை மட்டும் விடுதலை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த கை கால் ரொம்ப இறுக்கமான முறையில் கட்டப்பட்டிருந்ததுனால அவங்க முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இரவு தூங்காம. அவங்களுடைய அந்த முணுமுணுப்பை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூக்கம் வரல. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுட்டு சொன்னாங்களாமா, யா ரசூலல்லாஹ்
உங்கள் பெரியதா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களை என்ன செய்கிறாங்க, காஃபிர்களில் அவங்களும் ஒரு கைதியாக இருக்கிறாங்க. இவங்களை யார் கைது பண்ணதுன்னு சொன்னால் அன்சாரி சஹாபாக்கள்லேருந்து ஒரு சஹாபி அவரை கைது பண்ணியிருக்கிறார். முஹாஜிர் அல்ல, அன்சாரி மதீனாவாசிகள்லேருந்து ஒரு சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, கைது பண்ணியிருக்கிறாங்க. நான் வேணா போய் அந்த அன்சாரி சஹாபிகிட்ட பேசட்டுமா? யார் கேட்குறாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுடைய பெரிய தகப்பனார் அந்த எதிரிகளுடைய அந்த கூடாரத்தில் இருக்கிறாரு, அவருடைய இடவெல்லாம் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தூக்கம் போயிடுச்சு. நான் வேணா அவரை கைது பண்ணாங்களா இல்லையா அந்த அன்சாரி சஹாபி கிட்ட போய் பேசி உங்களுடைய பெரிய தந்தை அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கான நான் முயற்சி பண்ணட்டுமா என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி உமரே போங்க போய் பேசி பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த அன்சாரி சஹாபியை கூப்பிட்டு சொன்னா, ஏப்பா என்னுடைய பெரியத்தாவை கொஞ்சம் விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அது முறையல்ல அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தெரிஞ்சுட்டு நேராக செஞ்சாங்க, போய் சொன்னாங்க அந்த அன்சாரி சஹாபி அவங்கள போய் சொன்னாங்க, இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் பெரியத்தா அந்த எதிரிகளுடைய அந்த 70 பேரில் அவரும் ஒரு கைதியாக இருக்கிறாரு, அவரை நீங்கள் விடுதலை பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்களாமா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரை விடுதலை செய்ய மாட்டேன், அல்லாஹ் மேல் ஆணையாக நான் அவரை விடுதலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி சஹாபி சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்களாமா, ஏன்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களே, அப்போ நீ செய்ய மாட்டியா? ரசூலுல்லாஹ் பெரிய தகப்பனார் விடுதலை ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி அன்சாரி சஹாபி, ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்களா, ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டாங்களா அவங்களுடைய பெரிய தகப்பனாரை விடுதலை செய்யணும்னு சொல்லி, நான் உடனே பெரிய தகப்பனாரை விடுதலை பண்ணிடுறேன், நீங்கள் கூட்டு போயிருங்க என்பதாக சொல்லி அவருடைய பெரிய தகப்பனாரை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கைதிகள்லேருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அழைச்சிட்டு சொன்னாங்களாமா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பி மகனுடைய அந்த மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்களாமா, என்னுடைய தந்தை ஹத்தாப் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நான் மகிழ்ச்சி அடைவதை விட நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைவேன். யார் சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தகப்பனார் ஹத்தாப் இருக்கிறாரா இல்லையா, இந்த ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அடைந்த சந்தோஷத்தை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் மட்டும்தான் சந்தோஷப்படுவேன். என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் மட்டும்தான் சந்தோஷப்படுவேன். ஆனால் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ என்னுடைய சந்தோஷத்தை விட என்னுடைய உயிரும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்தோஷத்தை நான் அவர் பிரியப்படுகின்றேன். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு உடனே ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இது எதுக்காண்டி சொல்ல வர்றேன்னா, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த அளவு பிரியம் பாசம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இதே மாதிரி தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நடந்துக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ இதே மாதிரி தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கா எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட பின்னால், ஃபதஹ் மக்காவுக்கு பின்னாடி அவங்களுடைய தந்தை அபூ குஹாஃபா ரொம்ப வயசாகி தாடி முடி தலைமுடி எல்லாம் வெள்ளை வெளியேறுன்ட்டு என்ன ஆயிடுச்சு. அந்த நடக்க முடியாத அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய தகப்பனார் இந்த அபூ குஹாஃபா அவங்க என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து சொன்னாங்களாமா, யா ரசூலல்லாஹ், இவர் தான் என்னுடைய தகப்பனார், இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாமா, இப்போ இவ்வளோ வயசான காலத்தில் இவர்கிட்ட நடக்க முடியாத இந்த சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கிறீங்களே, சொல்லியிருந்தா நானே உங்களுடைய தகப்பனார்கிட்ட வந்திருப்பேன்ல, சொல்லியிருந்தா அபூ குஹாஃபா எங்கே இருக்கிறாரோ, அவனுடைய தகப்பனார் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானே வந்திருப்பேனா இல்லையா, இவர் எதுக்கு இந்த தள்ளாத இந்த வயசில் என்ன இடத்துல கூட்டு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், இல்லை நீங்கள் அவரை தேடி போகக்கூடாது, அவர் தான் அவங்கள தேடி வரணும்.
அது என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நீங்க தேடி வரக்கூடாது, அவர் தான் அவங்கள தேடி வரணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா அவங்களுடைய கையை பிடிச்சி கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. அவரு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அழுகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கரே ஏன் அழுகிறீங்க? இது சந்தோஷப்படக்கூடிய நேரம் இல்லையா? உங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா இத்தனை காலங்களாக காஃபிராக இருந்தார், இறை மறுப்பாளராக இருந்தார். இப்போ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான், நேர்வழியை கொடுத்துருக்கிறான். சந்தோஷப்படணுமா இல்லையா? இது சந்தோஷப்படக்கூடிய நேரம் இல்லையா? எதற்காக வேண்டி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இஸ்லாத்திற்கு வர்றதை விட உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் நான் அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்க, ஏன்னா அபூ தாலிப் அவங்க தான் ரசூலுல்லாஹ்வை அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்த்துட்டு வந்தவங்க. உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏனென்றால் என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் நான் சந்தோஷப்படுகின்றேன். ஆனால் உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள், நீங்கள் ஆனந்தம் அடைந்திருப்பீர்கள். உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் யா ரசூலல்லாஹ். என்னுடைய தந்தை இந்த வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அதுல எனக்கு சந்தோஷமா இல்லையோ, ஆனா உங்களுடைய பெரிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிதாபுகள்ல பார்க்கிறோம். இது எதுக்காண்டி சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் அன்பு வச்சிருந்தாங்க. ஆக இந்த இடத்துல இது சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பத்ருடைய அந்த கைதிகளுடைய விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விதத்தில் நடந்து கொண்டார்கள். எது, அவங்க கிட்ட அந்த பிணை தொகையை வாங்கிக்கிட்டு அவங்கள விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு அந்த 70 கைதிகளிட்ட இருந்து அந்த பிணை தொகையை வாங்கி அவங்களை என்ன செய்யறாங்க, உரிமை விட்டுறாங்க. இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்? மா கான நபியின், ஒரு நபிக்கு தகுந்ததாக இல்லை, ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கு தகுந்ததாக இல்லை. என்ன? ஐயகூன லஹு அஸ்ரா, கைதிகளை அவரிடத்திலே வைத்துக் கொள்வது, ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்த், பூமியில அவர்களை முற்றிலும் இல்லாமல் அழித்து விடாமல், அவர்களுடைய ரத்தத்தை ஓட்டாமல் அந்த கைதிகளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது அல்லது அந்த கைதிகளை விடுதலை செய்து விட்டு விடுவது, இது ஒரு நபிக்கு தகுந்த செயல் அல்ல என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். ரசூலுல்லாஹ் இந்த செயலை செஞ்சிருக்க கூடாது. அந்த 70 கைதிகளை பிணை தொகையை வாங்கிட்டு அவங்களை விடுதலை செஞ்சிருக்க கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆலோசனையை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த 70 கைதிகள் கிட்ட அந்த பிணை தொகையை வாங்கிட்டு விடுதலை பண்ணிட்டாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலாவுக்கு இதை செயல் பிடிக்கவில்லை. அல்லாஹு தஆலாவுக்கு இது பிடிக்கல. உடனே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான், நபியே நீங்க இப்படி பண்ணீங்களா இல்லையா? அந்த 70 கைதிகள் குஃபார்கள் காஃபிர்கள் அவங்க கிட்ட ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணிட்டீங்களா இல்லையா? இப்படி பண்றது ஒரு நபிக்கு தகுந்த செயல் அல்ல, ஒரு நபிக்கு அழகானதல்ல. இப்போ ஒரு நபி இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை இந்த இடத்துல தண்டிக்கின்றார். இப்படி நீங்க செஞ்சிருக்க கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா இல்லையா? அந்த 70 பேர்த்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்த தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த 70 காஃபிர்களையும் வெட்டி வீழ்த்துவதுதான். ஏனென்றால் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இந்த 70 காஃபிர்கள் உங்களுடைய கையில் அல்லாஹ் தஆலா ஹல்வா மாதிரி கொண்டாந்து கொடுத்திருக்கிறான். எல்லாமே தலைவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாமே தலைவர்கள். இந்த 70 பேர்த்தை நீங்க வெட்டி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த எதிரிகள் இனி உங்க கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க. எதிரிகளுடைய அந்த வேகம் குறைஞ்சு போயிருக்கும். அதனால இப்படி கொண்டு வந்து அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தும் கூட நீங்க அவங்ககிட்ட அந்த பிணை தொகையை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டீங்களே. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இன்னல்லாஹ் யன்திகு பிலிசானி உமர் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகின்றான், அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன நிறைய வார்த்தைகளை அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய வசனங்களாக இறக்கி இருக்கின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சாதாரணமா ரசூலுல்லாஹ்ட்ட பேசியிருப்பாங்களா இல்லையா? அந்த சாதாரணமான ரசூலுல்லாஹ்ட்ட பேசின நிறைய வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனுடைய சட்டங்களாக குர்ஆனுடைய வசனங்களாக அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கிறான். அதில் இந்த மக்காம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கா இல்லையா, காபத்துல்லாஹ் பக்கத்தில். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து சொல்லுவாங்களாமா, யா ரசூலல்லாஹ்
இந்த மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாதங்கள் பதிந்த இந்த கல் இருக்கு, இந்த கல்லுக்கு பக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாதங்கள் பதிந்த அந்த கல்லுக்கு பக்கத்தில் நின்று தொழுதா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. ரசூல் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிட்டான், வத்தஹது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. நீங்கள் தவாஃப் முடிச்சுட்டீங்கன்னா 7 சுற்று முடிச்சுட்டீங்கன்னா இந்த மகாம் இப்ராஹிம் பக்கத்தில் 2 ரக்காத் தொழுகுங்க. அப்போ தான் தவாஃப் பூர்த்தி ஆகும். 7 தடவை காபத்துல்லா சுற்றிட்டேன் தவாஃப் செஞ்சுட்டீங்கன்னா தவாஃப் பூர்த்தி ஆகாது. தவாஃப் 7 சுற்று முடிச்ச பின்னாடி இந்த மகாம் இப்ராஹிம் கிட்ட வந்து 2 ரக்காத் நீங்கள் தொழுதீங்கன்னா தான் உங்களுடைய தவாஃப் பூர்த்தி ஆகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா அதை வசனமாக குர்ஆன்ல இறக்கிட்டான். அப்போ இன்னொரு தடவை வந்து சொன்னாங்களாமா, யா ரசூலல்லாஹ், இந்த உங்களுடைய வீட்டுக்கு நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க. அப்போ பர்தாவுடைய சட்டம் எல்லாம் இறங்கலை. ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் பர்தாவுடைய சட்டம் எல்லாம் இறங்கலை. இறங்காத அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ரசூலாட்ட சொன்னாங்களாமா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வீட்டுக்கு உங்களை சந்திக்கிறதுக்காண்டி பார்க்கறதுக்காண்டி எல்லாமே நல்லவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க. அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு திரைமறைவுக்கு பின்னால் அவங்ககிட்ட பேசுனா நல்லா இருக்குமே. அது வரைக்கும் பர்தாவுடைய சட்டம் வரல. யார் வீட்டுக்கு போனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நேரடியாக முன்னாடி வந்து பேசுவாங்க. இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கொஞ்சம் கோவப்பட்டாங்களாமா, என்ன இவர் புதுசாக எதுவும் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சா, வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸஅலூஹு மின் வராயில் ஹிஜாப். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக உள்ளே போயிடக்கூடாது. எது கேட்குறதா இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பர்தாவுடைய சட்டத்தை அப்போ தான் என்ன செய்கிறான், கொண்டு வர்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யோசிக்கிற அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆயத்தை இறக்கி வச்சுட்டா, இன்னை பர்தாவோட தான் என்ன செய்யணும், பெண்கள் வெளியே வரணும், பர்தாவோட தான் பெண்கள் அந்நிய ஆண்களோட பேசணும் அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இது மாதிரி நிறைய வசனங்களை நம்ம குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த நிமிஷமே அதை சட்டமாக அது குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ் தஆலா இறக்கிடுவான். இப்போ இந்த ஆலோசனை கேட்டாங்களா இல்லையா, இந்த பத்ருடைய சண்டையுடைய அந்த கைதிகளுடைய விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்கல்ல. இதுல அல்லாஹ் பிரியப்பட்ட ஆலோசனை என்னன்னா, உமர் சொன்ன ஆலோசனையை தான் அல்லாஹ் தஆலா பிரியப்பட்டான். என்ன, அந்த 70 வருடத்தையும் கொண்டாந்து நிற்க வச்சு சொந்தக்காரங்களுடைய கையிலேயே வாழை கொடுத்து அவங்கள கழுத்தை வெட்டி வீழ்த்திடணும் அப்படிங்கிறது தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆலோசனை. இந்த ஆலோசனையை தான், இந்த முடிவை தான் அல்லாஹ் தஆலா பிரியப்பட்டான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா, கருணையே உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ குஃபார்கள் காஃபிர்கள் கஷ்டம் கொடுத்த போதும் கூட சிரமங்கள் கொடுத்த போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு ரஹ்மத்துக்காக வேண்டி தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். நான் அடுத்தவர்களை சபிக்க வேண்டும், சாபமிட வேண்டும், அடுத்தவங்க அழிஞ்சு நாசமாயிரும் அப்படிங்கிற பத்துவா பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பவில்லை, என்னை ரஹ்மத்தாக அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கி அனுப்பி இருக்கின்றான் அப்படின்னு சொன்னவங்க. தாயிஃபுடைய மண்ணில் அவங்க பட்ட கஷ்டங்கள், உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வடிய ஓடி வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளோ காயப்படுத்தி இருக்கிறாங்க, இவ்வளோ வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க துஆ செய்யுங்க. இதோ மலைக்கு சொந்தமான வானவர் வந்து இருக்கிறார், அந்த 2 மலைகளுக்கு மத்தியில தான் தாயிஃபுடைய ஊரே இருக்கு, நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா போதும், அந்த 2 மலைகளை ஒன்னோடு ஒன்றை இணைச்சு அந்த ஊரையே இல்லாம ஆக்கி அழிச்சிடறோம், அந்த மக்கள் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிடுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை வேண்டாம், விட்டுருங்க. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான். நான் சபிக்கிறதுக்காக வேண்டி, சாபமிடுவதற்காக வேண்டி நான் நபியாக வரவில்லை, ரஹமத்தாக வந்திருக்கின்றேன். அப்போ அவ்வளோ ரஹமத்தான நபி, அவ்வளோ கிருபைப்படக்கூடிய நபி, இவங்க வந்து அந்த 70 காஃபிர்களை வெட்டணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அதனால என்ன பண்ணாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க கிட்ட அந்த பிணை தொகையை வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உரிமையிட்டுறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடித்த தீர்ப்பு யாருடைய தீர்ப்பு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தீர்ப்பு தான் அல்லாஹ்வுக்கு பிடித்த தீர்ப்பு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், மா கான லி நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா. ஒரு கைது செய்யப்பட்ட அந்த குஃபார்களை, காஃபிர்களை தன்னிடத்திலே கைதியாக வைத்துக் கொள்வது, ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், பூமியிலே அவர்களை முற்றிலுமாக அழிக்காமல், அந்த காஃபிர்களை
அழித்து விடாமல், முற்றிலுமாக அவர்களை நாசமாக்கி விடாமல் அந்த காஃபிர்களை குஃபார்களை தன்னிடத்திலே கைதிகளாக வைத்துக் கொள்வது ஒரு நபிக்கு அழகானதல்ல என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், துரீதூன அரல துன்யா, ஏனென்றால் நீங்க இந்த உலகத்தை பெறவேணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லல, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், சஹாபாக்களே நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க என்னன்னா அந்த நேரத்தில் ஆலோசனை சொல்லும் போது நிறைய சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் நம்ம எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம், நம்மகிட்ட காசு பணம் இல்லை, இந்த 70 கைதிகள்கிட்ட அந்த பிணை தொகையை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்ககிட்ட பணத்தை வாங்கணும்னு சொன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது உதவுமா இல்லையா? கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுமா இல்லையா? அது ஒரு நோக்கமாக இருந்தாலும் கூட சஹாபாக்களோட நோக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 70 பேர் இப்போ இஸ்லாத்துக்கு வரல, பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ இஸ்லாத்துக்கு வரல, இவங்க பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா? இது மாதிரி சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த அபிப்பிராயத்தில் தான் அந்த ஒரு சில சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிணை தொகை வாங்கிட்டு அவங்களை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சொல்றான், துரீதூன அரல துன்யா, நீங்க என்ன பண்றீங்க, இந்த உலகத்தை நோக்கமாக வைத்துக்கொண்டு அவங்ககிட்ட அந்த பிணை தொகையை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாமே, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் நோக்கமாக கொள்கின்றீர்கள், உலகத்தை நீங்கள் நாடுகின்றீர்கள். வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா, ஆனா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நாடவில்லை, மாறாக உங்களுக்கு அல்லாஹ் மறுமையை நாடி இருக்கின்றான். அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றான், சஹாபாக்களே நீங்க உலகத்தை ஆசைப்பட்டு உலகத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபிதியா தொகை, அந்த பிணைய தொகையை நீங்க வாங்கி இருக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் என்ன ஆசைப்படுறான் தெரியுமா? இந்த உலகத்தை ஆசைப்படவில்லை, அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி மறுமையை ஆசைப்படுகின்றான். மறுமையில நீங்க உயர்ந்த சிறந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆசைப்படுகின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக வல்லமை படைத்தவனாக இருக்கின்றான், ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவார். அப்போ சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த பத்ரு சஹாபாக்கள், பத்ருடைய அந்த சண்டையில் கைது செய்யப்பட்ட அந்த சஹாபாக்களோட அந்த மக்களுடனே அந்த காஃபிர்களுடனே சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அங்கே எப்படி தீர்ப்பளிக்கப்பட்டது, அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுருக்கமான முறையில் சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் இவங்களுடைய நோக்கம் உலகத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் அல்ல, அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சிரமத்தில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்ககிட்ட அந்த பிணை தொகையை வாங்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்த தீர்ப்பும் இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்கன்னா இது ரசூலுல்லாஹ்வாக செய்ததல்ல. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு விஷயம் கூட தஃப்சீருடைய கிதாபுகள் என்ன எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆலோசனை செய்து மஷூரா செய்து ஒரு முடிவை எடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த முடிவு கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதிலே நல்லது வைத்திருப்பான். ஆலோசனை செய்து நாம் ஒரு முடிவை எடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த முடிவு நல்லது இல்லாமல் இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அதை ஹைரானதாக நல்லதாக ஆக்கி கொடுத்துருவான். எது செய்கிறதா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு செய்யணும். குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கணுமா, உடனே நான் தானே குடும்பத்துக்கு தலைவன், நான் எப்படி நினைக்கிறேனோ நான் எப்படி விரும்புகிறேனோ அது மாதிரி எல்லாம் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. குடும்பத்துடைய தலைவனாக நீ இருந்தாலும் கூட உன்னுடைய குடும்பத்தினுடைய மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே பார் இப்படி செய்யலான்னு சொல்லி நான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் எல்லா விஷயத்திற்கும் ஆலோசனை கேட்டாங்க. குடும்பத்தை உட்கார வச்சு குடும்பத்துடைய விஷயங்களை ஆலோசனை கேளுங்க. இல்லை நீங்கள் ஒரு பள்ளியுடைய தலைவராக இருக்கிறீங்க, நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, நான் தான் பள்ளியுடைய தலைவராச்சே, நான் என்ன நினைக்கிறேனோ அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக முடிவு எடுத்துக் கொள்ளாதீர்கள். 4 பேர்த்த கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை கேளுங்க. இது மாதிரி பள்ளிவாசலில் செய்யலான் இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்களாக முடிவு எடுத்துக் கொள்ளாதீர்கள். 4 பேர்த்த கேட்டு ஆலோசனை செய்து அந்த விஷயத்தை முடிவு செய்யும் போது அல்லாஹ் தஆலா அதை ஹைரானதாக ஆக்கி வைத்திருப்பான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லவ்லா கிதாபும் மினல்லாஹ் சபக லமஸ்ஸகும் ஃபீமா அஹத்தும் அதாபுன் அலீம். அல்லாஹ்வால் எழுதப்பட்ட அந்த வேதத்திலே மட்டும்
இது முந்தி விடவில்லை என்று சொன்னால் நீங்கள் செஞ்ச இந்த தீர்ப்புக்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய வேதனை தண்டனை உங்களுக்கு வந்திருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் எச்சரித்து காட்டுகின்றான். அப்போ நம்ம ஒரு ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் ஹைரானதாக நல்லதாக அல்லாஹு தாலா அந்த காரியத்தை அமைத்து கொடுப்பான் அப்படிங்கிறதையும் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மறைமுகமான முறையில் சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எது செய்வதாக இருந்தாலும் ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய நர்பாக்கியத்தை நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருளுவானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وتوفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.